நண்பர்களுக்கு வணக்கம். இது சிவகுமார். இன்றைக்கி நம்ம பெர்னாண்டோ சொரண்டினோ எழுதிய ஹாரன் இசைப்பவன் அப்படின்ற ஒரு சிறுகதையை பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன கண்ணீர் துளி கூட விடாமல் மரியா என்னை விட்டு போயிட்டா. ஓர வழியாக சார்க்கஸ் நோக்கி அவள் போயிட்டா. முதல்ல கொஞ்சம் துயரமாக தான் இருந்தது. அவள் நிரந்தரமாகவே என்னை விட்டு போகிறாள். இது தவிர்க்கவே முடியாத ஒன்று. என் வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் முடிவு அப்படின்னுலாம் நான் நினச்சேன். பின்ன ஒரு கடுமையான ஒரு சிந்தனை, இந்த பிரிவு நேர்ந்ததும் நமக்கு ஒரு நல்லது தான். அவள் என் வாழ்க்கையை அப்படியே சின்ன பின்னமாக்கி சீர்குலைத்து போட்டுட்டாள். இழப்பு அவளுக்கும் தான், எனக்கும் தான் அப்படின்னெல்லாம் மனசு தேர்த்திக்கிட்டு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் வாழ்க்கை ஒரு எஃப்எம் ரேடியோ மாதிரி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. ஏதாவது ஒன்று, பாட்டு, பேச்சு, விளம்பரம், ஏதோ ஒன்று. சரி, அவளும் போயிட்டா. அவள் ஏறின பஸ்ஸும் போயிடுச்சு. இன்னும் என்னத்துக்கு நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று பராக்குன்னு பார்த்துட்ருக்கணும்? அதுவும் இல்லாமல் அந்த காலை நேரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் தெருவோரத்தில் பலகாரம் சொல்கிற அந்த எண்ணெய் வாசனை, அதுவும் இல்லாமல் அந்த பஸ் நிற்கிறதும், இடித்து மண்ணில் புரண்டு அந்த பஸ்ஸில் ஜனங்க கூட்டமாக ஏறி அந்த இடமே எனக்கு அப்படியே எரிச்சலாக இருந்தது. சரி, ஆனதான் ஆகிப்போச்சு. அப்படியே வீட்டை நோக்கி மெதுவாக நடப்போம் அப்படின்னு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு நடைய கட்டினேன். என்னதான் என்னென்னமோ யோசித்து அதை மறக்க நினச்சாலையும் ஒரு அர்த்தமுள்ள உறவு, அழகான உறவு முறிஞ்சு போச்சுன்னா நீ என்ன மெதுவாக நடந்து போயிட்டுருப்பீங்க? ஏதோ ஒரு வேகம் உடம்புல கூடிச்சு. வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். அவளை பற்றி நினைவுகள் மனசில் எழுந்துக்கிட்டே தான் இருந்தது. அதனோட சேர்த்து கண்ணா பின்னான்னு வெவ்வேறு நினைவுகள் வேறு. ஒரு கட்டத்தில் நான் என்ன நினைக்கிறேன், என்ன எண்ணங்கள் மனசில் ஓடுதுன்னே எனக்கு ஒரு மாதிரி இருண்டு போன மாதிரி இருந்தது. நடக்க நடக்க நிறைய கடைகள், அதுவும் என்னோடய இடது புறத்தில் இருக்கிற கடைகளில் அந்த வெளிச்சம், அந்த ஜன்னல்கள், கதவுகள் எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி குழம்பி போய் என்னை சுற்றி இந்த கடைகள்லாம் சுற்றுற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமான நிலைமையாக ஆகிப்போச்சு. ஒரு மாதிரியாக நிதானத்துக்கு இந்த நிலைமையில் நம்ம வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காது, இங்கே ஏன்னா கடத்தெருவில் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நினப்பு வந்துச்சு. சுற்றி முற்றியும் பார்த்தேன். இந்த கடைகளில் எதுலையாவது ஒன்று நுழைஞ்சிருவோம், எதையாவது பார்ப்போம், அப்போ தான் இந்த மனசு கொஞ்சம் தெளிவாகும் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. சரி, திரும்பி பார்க்கும்போது ஒரு விளையாட்டு சாமான் விற்கிற கடை ஒன்று கண்ணில் பட்டது. அது இந்த கடையை நான் நிறைய முறை கடந்து போயிருக்கேன், ஆனால் உள்ளெல்லாம் போனதில்லை. இப்போ தான் முறையாக உள்ளே போகிறேன். நிறைய விதவிதமான பொம்மைகள், சிப்பாய் பொம்மை, துப்பாக்கி பொம்மை, கார் பொம்மை, நாய்க்குட்டிங்க, பாண்டா கரடி பொம்மைகள், பேசுகிற பொம்மைகள். முதல்ல நான் ஒவ்வொன்றா வலுக்கட்டாமே பார்த்துட்டு வந்தேன். பார்க்க எனக்கே பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா குட்டியோன்னு இருக்குது. நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா ஆள் உயரத்துக்கு நிற்க வச்சுருக்கிறான். ஒரு சிப்பாய் பொம்மை கையில் ஒரு பெரிய துப்பாக்கி வச்சுக்கிட்டு மூஞ்செல்லாம் முடிச்சுன்னு அப்படியே என்னை பார்த்துனேங்கிறான். ஆனால் பக்கத்தில் அழகாக ட்ரெஸ் போட்ட ஒரு சிண்ட்ரெல்லா பொம்மை. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் யதார்த்தத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? ட்ரெயினோட பெரிய நாய், சிப்பாய்கள் அனிவர்சரிக்கு பக்கத்தில் அழகான பெண்களை நிற்க வச்சா எப்படி இருக்கும்? யோசித்து எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக வந்துருச்சு. சட்டுன்னு ஒரு கனமான ஒரு மனநிலைமையிலிருந்து இந்த மாதிரி அற்பமாக யோசிக்கும்போது அதுலேருந்து வெளியே வந்துடலாம் போல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இனிமேல் வாழ்க்கையில் எதையும் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு மனசில் எங்கேயோ கிறுக்கி வச்சுக்கிட்டேன். அந்த பொம்மை வைக்கிற கடையில் ஒரு பழைய பாட்டி ஒன்று சேல்ஸ் கேலாக இருந்தது. என்னை பார்த்து மெலிதா அழகாக சிரிச்சது. அந்த சிரிப்பில் நிறைய சுருக்கங்கள் இருந்தாலும் அழகாக தான் இருந்தது. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி சும்மா பார்த்துனே இருக்கேன், எதையாவது வாங்கியா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. சரி, சட்டுன்னு என்ன வாங்கலாம் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது ஒரு பச்சை கலரில் ஒரு ஹாரன் இருந்தது. அது ஒரு இசைக்கருவி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 50 சென்ட் கொடுத்து அந்த ஹாரனை நான் வாங்கிட்டேன். அந்த ஹாரன் பார்த்திங்கன்னா 3 பகுதிகளாக இருந்தது. வாய்ப்பகுதி பச்சை, நடுப்பகுதியும் கீழ்ப்பகுதியும் சிவப்பு நிறத்தில் இருந்தது. அதில் 3 பட்டன்கள் இருந்தது. அந்த ஹாரன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். பல்வேறு சிந்தனைகள் கண்ணா பின்னான்னு ஓடி நான் ஒரு வழியாக நடந்து வீட்டுக்கு வந்து சோபாவில் உட்காந்துருந்தேன். திடீர்னு கையில் பார்த்தா அந்த ஹாரன். திடீர்னு அதை வாயில் வச்சு ஊத ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ நமக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் வந்த இசை துணுக்கள்லாம் அதில் வாசிச்சின்னு சொல்ல முடியாது, உருன்னு ஊதிட்டு தான் இருந்தேன். ஆனால் அதுலேருந்து இசையெல்லாம் வர மாதிரி தெரியல. என்னென்னமோ நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். ரொம்ப ராக ஆலாபனையெல்லாம் நான் ஒன்றும் ட்ரை பண்ணல. சும்மா டிவியில் வர்ற ஜிகுன்னு ஏதாவது ஒரு இசையை வாசிக்கலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். முதலையாச்சும் கர்ற முருன்னு ஏதாவது சவுண்டு வந்துச்சு.
போக போக அதுலேருந்து கர்ண கொடூரமான இசையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. நமக்கும் ஒரு பெரிய இசை பயிற்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை விட இது இசைக்கருவியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு பொம்மை தானே, அதுலேருந்து எப்படி இனிமையான இசையெல்லாம் வரும்? சரின்னு அதை கையில் வச்சுக்கிட்டே அப்படியே சோபாவில் உட்காந்துருந்தேன். திடீர்னு ஒரு சின்ன சத்தம். மோனிகா கதவை திறக்கிறதுக்காக பூட்டில் வந்து சாவியை நுழைக்கும் சத்தம் கேட்டது. அப்போது எனக்கு வழக்கமே இல்லாத ஒரு எண்ணம் உருவாச்சு. அது என்னென்னா, மனசில் ஒரு ரொம்ப இரக்கமான பாவமான ஒரு எண்ணம். வேலை முடித்து வர்றா, ரொம்ப களைப்போடு வர்றா, ஒரே மாதிரியான வேலை செய்கிறதுல போர் அடித்து போய் வர்றா, பாவம்ல அப்படின்னு ஒரு நினப்பு. அதை தொடர்ந்து மரியா, அவளோட உருவம் திடீர்னு வந்து என்னை தாக்குச்சு. இந்த 4 வருஷத்தில் முறையாக அவளுடைய முகம் எனக்கு ஒரு வெறுப்புணர்வை உருவாக்குச்சு. சரி, அதிலேருந்து விடுபடணும், என் மனைவி வேறு என்னை மன்னிக்கணும். என்ன பண்ணலாம்? கையில் தான் இந்த ஹாரன் இருக்கு, ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணி சங்குன்னு இதை ஊதி குதிப்போம், அவளை மகிழ்ச்சிப்படுத்துவோம். என்ன இப்போ ஒரு ஆக்டிங்கை கொடுப்போம், மோனிகாவை குஷிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கழட்டிட்டு ஹாலில் இருக்கிற டேபிள் மேலே டக்குன்னு ஏறிட்டேன். உள்ளே வந்த மோனிகாவுக்கு திடுக்குன்னு ஆகிப்போச்சு. முதல்ல அவளுக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் டேபிள் மேலே பார்த்தா, அது மேலே அழகுக்காக நாங்கள் கண்ணாடி போட்டிருக்கோம், அதில் ஏதாச்சும் டேமேஜ் எதாவது பண்ணுற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சின்ன பயமும் வந்துச்சு. அப்படி ஒன்றும் பெருசாக நடக்கலைன்னு ஒன்று தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்தது. நான் கையில் இருக்கிற ஹாரன் எடுத்து முழு பலத்தோடு அவன் முன்னாடி ஊதி டான்ஸ் ஆடி காமிச்சேன். ஹாரன்லேருந்து ஒரு இனிமையான இசை கர்ண கொடூரமான ஒரு கிரீச்சல் சத்தத்தோடு வெளியே வந்தது. மோனிகாவும் ஒரு சின்ன சிறுமி போல் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நிறுத்த சொல்லி கீழே இறக்கி ஒரு முத்தம் கொடுத்து சோபாவில் உட்கார வச்சா. அவளும் பக்கத்தில் உட்காந்துட்டா. நாங்கள் இளம் வயசில் ஒரு காதலர்களாக இருந்த தருணம் எனக்கு ஞாபகம் வந்தது. கையில் இருந்த ஆரனை நான் கீழே வைக்கல, அது கையிலே தான் இருந்தது. அன்னிலிருந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மாலை நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு வீடு வந்து தினமும் ஹாரன் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி வாசிக்க மரியாவை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தேன். எப்பெல்லாம் அவன் நினப்பு வருதோ குடுகுடுன்னு ஓடி போய் ஹாரனை எடுத்து வாயில் வச்சு ஊத ஆரம்பிச்சிடுவேன். சில நேரத்தில் மாலையில் ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், இரவு மனைவி சாப்பிட கூப்பிட்ற வரைக்கும் மூஞ்செல்லாம் உப்புற அளவுக்கு ஊதி தள்ளிடுவேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாசிக்க மாட்டேன். குடுகுடுன்னு ஓடி போய் வலுக்கட்டாயமாக படுக்கில் குப்புறப்படுத்து அப்படியே தூங்கிடுவேன். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு புத்துணர்ச்சியோடு எழுவேன். அந்த காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வாழ்க்கையை வந்து இனிய மறுமலர்ச்சியுடன் காட்சி அளித்தது. என் மன நிம்மதிக்கு அந்த ஹாரன் எவ்வளோ உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை எந்திரிச்சதும் சரி இதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்குனா என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. காலையில் தானே நிறைய பேர் சாதகம்லாம் பண்ணுவாங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பல் வலிக்கிட்டு பலான வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஹாரன் எடுத்து வாயில் வச்சுன்னு வச்சிங்களேன், உதடெல்லாம் தவளை வீங்கின மாதிரி வீங்குற அளவுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வாசிப்பேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவேன். எங்கே வேலை செய்கிறேன் நான்? பேங்க்கில் வேலை செய்கிறேன். சரி, வீட்டில் இதெல்லாம் நடக்குது இல்லை, சரி பேங்க்குக்கு போவோம், பேங்க்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகுதி 2 வந்து நம்ம பார்க்கணும். இந்த வங்கி பணியை பார்த்திங்கன்னா வந்து 2 வேலையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து முதல் 4 மணி நேரம் காலையில், அது வந்து இந்த வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்குறது, விசாரிக்கிறது, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாவட்ட கேட்குறது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பேங்க்கில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை, அதுக்கான ஃபார்மு, அது ஒருத்தங்கிட்ட எடுத்துமே கொடுக்கறதுக்குள்ளே ஒரு பெரிய க்யூ நிற்கணும். க்யூ நின்று அவங்கள்ட்ட எடுத்துமே கொடுத்தா இந்த கரெக்ஷன் பண்ணு அந்த கரெக்ஷன் பண்ணு அப்படின்வான். அவன் தான் கரெக்ஷன்லாம் திருத்தி அதெல்லாம் பண்ணி போய் மறுபடியும் க்யூ நின்று கொடுத்தா அதில் வந்து சைன் எல்லாம் போட்டு நீ போய் மேனேஜரை பாரு அப்படின்வான். அப்புறம் மேனேஜராண்ட போனால் அங்கே ஒரு பெரிய க்யூ நிற்கும். அந்த க்யூவெல்லாம் தாண்டி மேனேஜராண்ட போனால் அவர் 7-8 கூட வாடிக்கையாளர்லாம் பார்க்க மாட்டார். அந்த ஸ்லிப்பை பார்ப்பார், அதெல்லாம் கரெக்டாகுதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தண்ணி பூச்சி மாதிரி இனிஷியல் போட்டு சீல் அடிச்சு பேப்பரில் போட்டு நெக்ஸ்ட் அப்படின்வார். இது ஒரு மாதிரி சலிப்பான வேலை தான். ஆனால் செகண்ட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா வாடிக்கைலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா யாரும் நாங்கள் உள்ளே விட மாட்டோம். எங்களுக்குள்ளார எல்லாம் கூடி உட்காந்து கும்மி அடிச்சுன்னு ஜோக் அடிச்சுட்டு ஜாலியாக அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கோம். நானும் அந்த குதூகலத்துலலாம் அப்பப்போ கலந்துக்கிறது உண்டு. ஜோக்குன்னு ஏதாவது சொன்னால் சிரிக்க முயற்சி பண்ணுறதும் உண்டு. ஆனால் இப்போ தான் நான் ஹாரன் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஜோக்கில் உட்காந்து பேசுறதுல இதெல்லாம் ஆர்வம் போயிடுச்சு. இந்த அற்ப சொற்ப மகிழ்ச்சியெல்லாம் நான் ஹாரன் வாசிக்கும்போது எனக்கு கிடைக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சிக்கு முன்னாடி இதெல்லாம் சொற்பம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துடுச்சு.
இப்படி நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக போயின்னு இருக்கும்போது தான் மார்ச் 27, 1970 வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அன்றைக்கி தான் எங்கள் வீட்டம்மா சாப்பாடு கட்டி கொடுத்ததில்ல பேகு, அதில் நான் வாசிக்கிற என்னோடய உயிருக்கு உயிரான பச்சை நிற ஹாரன் அந்த பேக்கில் போட்டு எடுத்துன்னு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இவ்வளோ கதை கேட்டு இப்போ தான் நீ எடுத்துன்னு போறியா, இது முன்னாடி நீ செஞ்சுருக்கணுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் என்னமோ தள்ளி தள்ளி போட்டு இன்றைக்கி தான் அந்த வேலையை நான் பண்ணேன். ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மாலை 5 மணி இருக்கும். நான் மெதுவாக எழுந்திரிச்சு ஹாரனை எடுத்து உள்ளே சொருகின்னு பாத்ரூம்குள்ளார போனேன். என் உடல் மொழியெல்லாம் மாறிச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் திருன்னு முழிக்கிறது, இதெல்லாம் பக்கத்து ஆளுங்கள்லாம் குறுகுறுன்னு என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவன் எதுக்கு நைஸாக இழந்து இந்த மாதிரி பம்பி பாத்ரூமுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நினச்சிருக்க கூடும். அதை பற்றியெல்லாம் பெருசாக நான் யோசிக்கலை. மெதுவாக நான் பாத்ரூமுக்கு எழுந்துட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டேன். ஒரு முறை என்னையே நான் பார்த்தேன். பார்க்க நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற அதிகாரி மாதிரி தான் இருந்தேன். ஆனாலும் கண்ணுக்குள்ளார ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம் இருப்பதை முள்முனை தொட்டு எடுத்து நான் உணர்ந்த தருணமும் அதுதான். நான் அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு ஹாரனை மெதுவாக வெளியே எடுத்தேன். மெதுவாக யாருக்கும் கேட்காம ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி பக்குவமாக வாசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா சத்தம் வெளியில் போயிடக்கூடாது இல்லையா. வெளியில் போனால் ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் உள்ளே எட்டி பார்ப்பாங்க. அதனால் நமக்கு சங்கடமாக டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா. அதனால் மெதுவாக வாசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் கண்ணாடி பார்த்து வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்ணாடியில் வித்வான் தோரணை எனக்கு தெரிஞ்சது. மனசு எதையும் கேட்கல. ஆழத்துலேருந்து ஏதோ ஒரு வேகம். மறுபடியும் கண்ணை மூடிக்கிட்டு கண்ணா அப்படின்னாலும் வாசிக்க ஆரம்பித்தேன். உருன்னு உச்ச ஸ்தாயில் நின்று சஞ்சாரம் பண்ணி அந்த நாத வெளியில் அப்படியே நான் ஊறி திளைச்சிட்டு இருந்தேன். அப்போ அபஸ்வரமாக சின்ன சிரிப்புள்ளிகள் என்னை சுற்றி கேட்க ஆரம்பிச்சது. நாத நதியிலிருந்து ஈரம் சொட்ட எழுந்து கரைக்கு கண் திறந்து பார்க்கும்பொழுது தான் கண்ணாடியில் என் முகம் மட்டும் இல்லை, சுற்றி 10-15 முகங்கள் தெரிய ஆரம்பிச்சது. எல்லாம் என்னோடய ஆஃபீஸ் கொழுக்கைகள் தான். சிரிப்பொலியும் சினுங்கள் ஒலியும் ஆச்சரிய பெருமூச்சுகளும் என்னை சுற்றி எழ ஆரம்பிச்சது. எல்லார் முகத்திலும் கை நிறைய மகிழ்ச்சி. ஆனால் ஒரே ஒரு ஜீவனை தவிர. யார் அந்த ஜீவனன்? அவர் பேர் தான் அன்சி ஹென்லி, எங்களுடைய துணை மேலாளர், இத்தாலி நாட்டுக்காரன். அவன் முகத்தில் 3 விஷயந்தான் இருக்கும். 1, அவன் கூர்மையான மூக்கு. 2, கத்தி மாதிரி சாணம் பிடிச்சி நிறு நிற்கிற மீசை. அப்புறம் கவர்ச்சியான எல்லாரும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அவனுடைய கண்ணாடி. கர்வம் பிடிச்சாலு உஷ்ணமாக என்னையே குறுகுறுன்னு பார்த்து, ஏல அந்த பிபி உதறதை நிறுத்து போல, எல்லாம் வேலைக்கு போங்களே, போல எல்லாம் சீட்டுக்கு போங்க, எல்லாம் வேலையை பாருங்கள், போங்க அப்படின்னு உஷ்ணமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொல்கிறத கேட்குறது தவிர எங்களுக்கு வேறு வழியும் இல்லை. எல்லோரும் முணுமுணுத்துக்கிட்டே அவங்கவுங்க சீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மெதுவாக அவர் முன்னாடி போய் நின்னேன். என்னல பைத்தியக்காரன் தனம் பண்ணுறியா, சீட்டை கிழிச்சு விட்டுருவேன் பார்த்துக்க அப்படின்னு அவர் மறுபடியும் மீசை துடிக்க உரிமை. நான் மெதுவாக, சார் நான் வாசித்தது பிபி இல்லை, ஹாரன், புரியுதுங்களா அப்படின்னு ஒரு உறுதியாக அவர்கிட்ட சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காம நேராக பாத்ரூம் விட்டு வெளியே வந்தேன். ஆண்கள் பாத்ரூமில் பெண்கள் உள்ளே நுழைய முடியாது இல்லையா. அதனால் என்னை பார்த்த உடனே ஒரு நமட்டு சிரிப்பு. எல்லாரும் சிரித்தாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆனாலையும் மனசு என்னவோ எனக்கு பொறுன்னு இருந்தது. என்னை ஆரனே வாசிக்க விடாமல் என் ஆத்மாவே பறித்து கொண்ட அந்த கேடுகெட்ட மிஸ்டர் அன்சி மேலே எனக்கு ஆத்திரமாக பொங்கி வந்துட்டே தான் இருந்தது. ஆனால் அவனோட எல்லை ஆஃபீஸ் வரதானே அப்படின்னு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கோப உணர்வுகளின் அழுத்தத்தெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே கடன்னு ஓடி வீட்டை அடைஞ்சி ஆரன் எடுத்து அடி வயிற்றிலிருந்து அழுத்தி வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க என் ஆன்மாவின் மீது வைக்கப்பட்ட எடைமிக்க அண்டாவை எடுத்து அருகில் வைத்துவிட்ட ஒரு ஆஸ்வாசத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு விடுதலையை நான் உணர்ந்தேன். வாசிச்சுக்கிட்டே இருந்தேன், நிறுத்தாமல். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் போயிட்டே இருந்தது. கடைசியில் நடுஜாமத்தையெல்லாம் தாண்டி போயிட்டு இருந்தேன். நாத வெள்ளத்தில் நரி ஊழற மாதிரி என் வீட்டுக்கு வெளியே ஒரு சத்தம், தட்டுன்னு கதவை யாரோ அடிக்கிற மாதிரி. என்னடா டைம் அப்படின்னு பார்த்தா டைம் ஒரு 2 மணி இருக்கும். ஆரனை கையில் வச்சுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கதவை திறந்தா தலைமுடியெல்லாம் பீத்து கொண்டு
ஓநாயின் கோர பற்களை காட்டிக்கொண்டு என் பக்கத்து வீட்டுக்காரு பரவசமாக வெளியே நின்றுருந்தார். கையில் ஒரு கோடாலி வேறு. கதவை திறக்க கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் கதவை உடச்சி சின்ன பின்னமாக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் பேர் கூட மறந்து போச்சு. ஓ மிஸ்டர் அப்படின்னு சிரிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஊதுறதை நிறுத்த போறியா? நடு மண்டியில் நச்சுன்னு இந்த கோடாலி இறக்கட்டுமா? ரெண்டில் ஒரே ஒரு விடையை மட்டும் சொல்லு அப்படின்னு கடும் கோபத்தில் கேட்டார். எனக்கு டக்குன்னு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. தலை குனிஞ்சிக்கிட்டே ஊதுறதை நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கதவை வேகமாக சாத்திட்டு நேரம் நடந்து போய் என் மனைவியை பார்த்தேன். அவள் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தா. அவளுக்கு இந்த சத்தமெல்லாம் பழகி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் காதில் 1/4 கிலோ பஞ்சு வெளியே தெரிஞ்சுது. ஞானங்கட்ட ஞானம் சொன்னீங்களா அப்படின்னு திட்டிக்கிட்டே நான் போய் பெட்டில் படுத்து ஆழ்ந்து தூங்கிட்டேன். அதிர்ஷ்டவசமாக அடுத்த நாள் சனிக்கிழமை. சனி ஞாயிறு 2 நாட்களையும் நான் வீணாக்கிறதே இல்லை. விடுதலையின் உச்ச ஒளியை எழுப்பியது என்னுடைய ஹாரன். வருந்தத்தக்க, தவிர்க்கவே முடியாத, நான் பயந்து எதிர்நோக்கிய திங்கட்கிழமையும் வந்துருச்சு. அதைத் தொடர்ந்து 4 நாட்களிலும் ஹாரன் மேல் எனக்கு முழு ஆதிக்கம் செலுத்த முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஆஃபீஸ் போகணும் இல்லையா? நான் வேலை செய்கிற வங்கியில் எனக்கு ஓரளவு மதிப்பு இருக்குதுன்னா அதற்கு காரணம் என்னோடய பொறுப்புணர்வும் திட சித்தமும் தான். அந்த வாரத்தோட கடைசி வேலை நாள் வெள்ளிக்கிழமை 27 மார்ச் 1970. மிஸ்டர் அன்சியின் மன்னிப்புக்கே இடமில்லாத முகத்தோற்றம் வங்கிக்கும் ஹாரனுக்கும் பொருத்தமில்லை என்பதை தெளிவாக்கியது. 2 எதிரெதிர் சக்திகள் என்னுள்ள மௌனமாக போரிட்டன. நான் ஹாரன் இசைப்பதை விரும்பினேன். அது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் டிஸ்மிஸ் செய்யப்படுவதற்கு அஞ்சினேன். ஏன்னா நல்ல சம்பளம், மேல் அதிகாரிங்கிட்ட மிஸ்டர் அன்சி உட்பட நல்ல மதிப்பு, எனக்கு கீழே வேலை செய்யும் அத்தனை பேருடைய நன்மதிப்பு எல்லாம் கூடிய வேலையை இழப்பது புத்திசாலித்தனம் அல்ல என்ற பொறுப்புணர்வு எனக்குள்ள கத்தி கூப்பாடுபட்டது. அது இல்லாமல் வழக்கமான முடிவற்ற செலவினங்கள் உங்களுக்கே தெரியும். மின்சாரம், டெலிஃபோனு, கேஸு, ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, காரு, பெட்ரோலு, வீட்டு வாடகை, கண்டு வட்டி கடை, இன்ஸ்டால்மெண்ட் கடை, இஎம்ஐ கடை, உங்களுக்கு தெரியாதில்ல. இதெல்லாம் போட்டு மனசில் கசிக்கு புழிஞ்சு கிழிஞ்சு என் மனசை குழப்பிடுச்சு. வங்கியில் ஹாரன் இசைக்காமல் என்ன தடுத்தும் போட்டு. அப்புறம் என்ன நடந்தது? உன்னால தான் ஹாரனை இசைக்காமல் இருக்க முடியாதே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் கேட்குது. உங்கள் ஆவலை தணிப்பதற்காக நான் ஒன்று இப்போ சொல்லி ஆகணும். ஆமாங்க, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, இது 1971, அந்த நாசமாக போன திங்கட்கிழமை தான் என்னை வங்கியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாம் விதி, உன் தலை விதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்து வீட்டுக்காரர் கூட சொன்னார். அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான், ஆனால் வேறு காரணம் கூட இருக்கலாம். காலாண்டர் பார்த்தேன், ஜனவரி மாதம்தானே ஆகுது. 10 மாதம் வருஷம் கட்டி முண்டி அடித்து நிற்கிது. துட்டு இல்லாமல் என்ன பண்ணுறது? இதுக்கடையில் பொண்டாட்டிக்கிட்ட வேற பயங்கர சண்டை. என் மன வாழ்க்கை மண்ணோட மண்ணாக போயின்னு இருந்தது. அதை அப்படி இப்படி அண்டை கட்டி ஏற கட்டி சரி பண்ணி சமாதானம் பண்ணி தேற்றி வச்சுருந்தேன். இன்றைக்கி திங்கக்கிழமையில் போன 2 நாளைக்கு முன்னாடி தான் சனிக்கிழமை காலையில் அப்படியே உற்சாகமாக எழுந்தேன். நான் எழுந்து நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி, நம்ம அரவிந்த் சாமி லியோ காஃபி மாதிரி அளவாக ஆற்றி அருமையாக குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக பேப்பர்லாம் எடுத்து அப்படியே ஒரு மேய்ஞ்சிட்டு குடுன்னு ஓடி போய் ஹார்னை கையில் எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி முழுக்க வாய், தொண்டு கிடியில், குடலை, குந்தாணி எல்லாம் வலிக்க ஆனால் மனசு நிறைஞ்சி ஆத்மாவில் ஆனந்தம் நிறைய அப்படி வாசித்து நாதத்தில் மூழ்கி திளைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு என் மனைவி வந்து பின்னாடி உடனேயே ஒரு அடி விட்டா. திட்டுக்கிட்டு என்னடா ஏதுன்னு திரும்பி பார்த்தேன், சாயந்தரம் ஆகிட்டு இருந்தது. அடித்தாலே தவிர கோவம்லாம் அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். மெதுவாக, மாமா நம்ம சினிமாவுக்கு போகலாமே, நல்ல படம் ஒன்று போட்டிருக்கிறான், ரொம்ப நாளாக எதிர்பார்த்த படம், போகலாமா அப்படின்னு கேட்டா. என்னடா இது, என்னால் நம்பவே முடியல. ஏன் பண்ணாட்டி இவ்வளோ பதுமனாக வந்து சினிமாவுக்கு போகலாம் அப்படிங்கிறா? என் கையில் தான் ஹார்ன் இருக்குது, இது கொடுக்காத சந்தோஷமாக எனக்கு சினிமா கொடுத்துட்டு போதே அப்படின்னு அவளை பார்த்தேன். என் மூஞ்சி பார்த்தோன்னே அவள் கண்டுபிடிச்சிட்டா. உடனே ஆம்பிளிஃபயரில் ஃபுல் சவுண்டு வச்சு ஐப்பிச்சுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன, ஒரே சண்டை, கண்ணீர், கண்டனம் எல்லாம் தான். முன்னுக்கு பின்ன நான் ஒன்று சொல்ல, அப்போ முன்னுக்கு பின்ன 4-5 சொல்ல. ஐயோ, இந்த சண்டை அடிதடியில் போய் தான் முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி முடிவா, நீ என்ன தான் சொல்கிற, தேட்டருக்கு வரையா இல்லையா
அப்படின்னு பத்திரகாளி மாதிரி 10 கையை 10 திசையில் விரிச்சு எழுந்து நிற்கிறா. எனக்கு பயத்தில் உடம்பெல்லாம் அதிர ஆரம்பிச்சிருச்சு. மெதுவாக அவகிட்ட கேட்டேன், வரேன், நான் தேட்டருக்கு வந்தேன்னா தேட்டருக்குள்ளார என்ன ஹாரன் வாசிக்க விடுவாங்களா? நீ தேட்டருக்காரனை கேட்டு கொஞ்சம் அனுமதி வாங்கி தரியா அப்படின்னு ஒரு பச்சை புள்ள மாதிரி அவகிட்ட கையேந்திட்டு இருந்தேன். படம் எடுத்த பாம்பு மாதிரி பத்திரகாளியா நின்னவ அப்படியே கொயின்னு தோம்னு சவாலை விழுந்து அப்படியே குப்புறப்படுத்துவதான். எப்போ தூங்கினானே தெரியல. அப்புறம் நான் பாட்டுக்கு வழக்கம் போல் ஆரன் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 hour வந்து கழித்து பார்த்தம்போது வெறிக்க டிவியை சேனலை மாற்றி பார்த்துனே இருந்தான். நைட்டு ஃபுல்லாக பார்த்துருந்துப்பா போல இருக்குது. நான் கதவு சாத்திட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நைட் 2 பேருமே சாப்பிடல. ஒரு வேளை அவன் மட்டும் தனியாக சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன், தெரியல. நான் ரூம்லேயே ஊதுன்னு ஊதி களைச்சி போய் எப்போ தூங்குன்னே எனக்கே தெரியல. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி ஃபுல்லாகவும் ஆரன் தான் ஊதி நின்றுக்கிறேன் போல இருக்குது. சாப்பிட்டேனா தூங்குனா எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு இருந்துச்சு பார்த்தேன் மணி 11. அட வாட்சி பார்க்கறத விட்டு கேலண்டரை பாடுறா அப்படின்னு கேலண்டரை தேடி பிடிச்சி பார்த்தா அன்றைக்கி திங்கக்கிழமை 11 மணி. ஐயோ, நேற்று நான் ஆஃபீஸில் இருக்கணுமே. அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் வாரி சுருட்டி எடுத்துட்டு எதுவுமே மாறாத அந்த உணர்ச்சியற்ற இயந்திரமான வங்கிக்குள்ளார குடுகுடுன்னு ஓடி போய் என்னோட இடத்துல போய் ஆசுவாசமாக உட்காந்தேன். ஆவாடா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமுத்தம் பார்த்தேன். திங்கக்கிழமையில் காலையில் சாப்பிட கூட இல்லை. அதை விடுங்க, காலையிலே எழுந்து ஆரன் வாசிக்கணும்ல, அது கூட வாசிக்கல. அந்த நினப்பு வந்த உடனே எனக்கு கை காலெலாம் நடுக ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டேபிளில் நகத்தை வச்சு கொருன்னு சுரண்டிகிட்டே இருந்தேன். உங்களுக்கே தெரியும், எனக்கு சாப்பாடு வேணாம், தூக்கம் வேணாம், ஆனால் ஆரன் மட்டும் வாசிக்கணும்ல. என்னால் அதுக்கப்புறம்லாம் பொறுத்திருக்க முடியல. என்னோடய கண்ணாடி விட்டு வந்துட்டேன், வீட்டில் போய் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு குடுன்னு வீட்டுக்கு வேணேன். டேபிளில் சுரண்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னை என்ன உந்தி தழிச்சின்னு தெரில, நேராக நம்ம அன்சிக்கிட்ட போயிட்டேன். அன்சியே, நான் கண்ணாடியை விட்டு வந்துட்டேன்ப்பா, வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அது இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு வீடு 2 தெரு தள்ளி தான் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். என்னை மேலே கீழே ஒரு பார்வை பார்த்தாரு. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எப்படியோ போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டார். குடுன்னு வீட்டுக்கு ஓட ஆரம்பித்தேன். ஒரே தாவு 2 தெருவை தாண்டி வீட்டுக்கு ஓடினேன். பார்த்தா 3 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துட்டுக்கிறேன். அப்போ 3 நிமிஷத்தில் திரும்பி போயிடலாம்ல, மிச்சம் 4 நிமிஷம் இருக்குதுல்ல, எதுக்குடா வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரன் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பாடா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபீலு. சரி, இனி வீட்டில் இருந்தால் அன்சி என்னை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு ஆரன் எடுத்து பத்திரமா வச்சுட்டு குடுன்னு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்து லிஃப்ட்டில் ஏறி கிரவுண்ட் ஃப்ளோர் அமுக்குனேன். ஒவ்வொரு மாடியாக அது கீழே இறங்கிட்டே வந்தது. திடீர்னு என்ன நினச்சின்னு தெரில, லிஃப்ட்டு ஆஃப் பண்ணிட்டு வெளியே ஓடி போய் 2 மாடி படிக்கட்டு குடுன்னு தவ்வி மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு ஹாரன் எடுத்து ஒரு பேப்பரில் சுற்றி அக்கில் வச்சுக்கின்னு நேராக ஆஃபீஸுக்கு போயிட்டேன். ஆஃபீஸ்க்கு போனது தான் தாமதம். எனக்காக அன்சி காத்துக்கினே இருந்தார். கூட ஒரு XXX தொப்பியோட ஒரு ஆள், சொட்ட மண்டை. என்னை பார்த்தோன்னே 2 பேருமே சிரிச்சாங்க. வலுவாக கோத்து விட்றான் பொழுது அன்சி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இவர் தான் கடன் வழங்கும் அதிகாரியினோட உதவியாளர். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள்லாம் இவர் சொல்லுவார். இவர்கிட்ட நீங்கள் உங்களோட தேவை என்ன, உங்களோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் வில்லாவரியாக சொல்லுங்கள். அவரே நிறைய கொஷின் கேட்பார். எல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆயிரும். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு கையை கொடுத்து அன்சி போயிட்டார். நான் ஆளை இறங்க பார்த்தேன். ஆள் தான் கொஞ்சம் பல்காக இருக்காரே தவிர, ஆனால் ட்ரெஸ் எல்லாம் பக்காவாக டிப்டாப்பாக இருந்தது. உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த ஹாரன் எடுத்து சைடில் வச்சேன். அவர் ஓரக்கண்ணால் அந்த சுருட்டின பேப்பரையே பார்த்துட்டு இருந்தார். சொல்லுங்கள் சார், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் சோடா கம்பெனி ஓனரு. என் சோடா கம்பெனி பேர் பேட்ரியாட்டிக் பைப்பிள் அப்படின்னு ஆரம்பித்து அவர் வண்டியை பிளாஸ்டிக் கீர் போட்டு உருட்ட ஆரம்பித்தார். எனக்கு கொஞ்சம் கூட அறிமுகம் இல்லாத ஒரு விசித்திரமான இயந்திரத்தை பற்றி 1/4 மணி நேரம் விளாவினார். அதை வாங்கிறதுக்கு தான் அவருக்கு லோன் வேணுமா. படன்னு பேசினாலையும் மனுஷன் மணிவத்தாங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். அடிக்கடிக்கு என் கையை பிடிச்சி உழுக்குனார் பலமாக. அப்புறம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சாவகாசமாக கால் மேலே கால் போட்டுன்னு ஒரு சிகரெட்டும் பற்ற வச்சார். இப்போது மிஷினை பற்றி சொல்கிறத விட்டு அவர் கரடு முரடாக உருண்டு பிறண்டு வாழ்க்கையில் தட்டு தடுமாறி முன்னேறி கதையெல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கைவண்டி இழுத்து நின்றாராம். அப்புறம் குதிரை ஒன்று வாங்கினாராம். அது சாணியெல்லாம் அள்ளி போட்டு குதிரை வண்டியெல்லாம் ஓட்டி கொஞ்சம் காசு சேர்த்து இன்னும் 4 குதிரை வாங்கியிருக்கிறாரு. அவர் 1947 ஆரம்பித்தார். எனக்கு தலை லைட்டாக சுற்ற ஆரம்பிச்சிது.
1947 ஆரம்பித்து 1971 வரைக்கும் இந்த ஆள் வரத்துக்குள்ளே நான் தலை சுற்றி கை நடுங்கி கால் வழிக்கு கீழே வந்துடுவோம் போல இருந்தது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. டக்குன்னு 1941 குதிரை வண்டியிலேருந்து குதிச்சு இன்றைக்கி நவீனமாக 1971 அவர் வாங்கின ட்ரக்குகள் பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் மூச்சு சீராச்சு. கபாலபதியில் மயக்கத்துக்கான எந்த அறிகுறியும் தெரியல. அவர் குடும்பத்தை பற்றி எல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக தான் டீ குடிச்சிட்டே சொன்னார். ஆனால் அவருடைய சூட்டிக்கான பொண்ணை பற்றி நல்லா ஆழ்ந்து சிகரெட் புகையை இழுத்து விலாவரியாகவும் உற்சாகமாகவும் சொல்லிட்டு இருந்தார். அவள் ஏதோ இந்த பொது ஜன தொடர்பு பற்றி படிச்சுட்டுருக்காளாம். அப்பாவோட செல்லக்குட்டி தேவதையாக வளர்ந்துட்டுருக்காளாம். அப்பயே நினச்சேன், எவனை பிடிச்சி கட்டி வச்சு அவன்தாலே அறுக்க போகிறானோ இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சைடில் ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு நாசுக்கான உடம்பு அசைவில் அவர் பர்ஸை வெளியே எடுத்தார். லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு ஏதாவது சைடில் கீழே ட்ரை பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாகவும் ஐயோ வானாப்பா அதெல்லாம் நமக்கு அப்படின்ற ஒரு சின்ன எதிர் மனநிலைமையும் ரெண்டும் ஒரு சேர எனக்குள்ளே உருவாச்சு. நல்ல வேலை லஞ்சம் கொடுக்குற அதிசயமெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அந்த பர்ஸ்லேருந்து அவன் பொண்ணு ஃபோட்டோ எடுத்து காமிச்சார். நல்லா சப்பி சூச்சுன்னு கொஞ்சலாம் கண்ணாடி போட்டிருந்தது. அவர் மறுபடியும் அந்த பொண்ணோட பில்லா கணத்தை ஆரம்பித்து மறுபடியும் குதிரை ஓட்ட ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இவர் எப்படா நிறுத்துதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் 2 ஃபார்மெல்லாம் இருந்தது. அப்புறம் சார் இதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணோம், கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு அவர்கிட்ட எடுத்து கொடுத்தோன்னே தான் அவர் தரைக்கே வந்தார். அப்புறம் பேனா எடுத்தார். ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து அவர் அதை ஃபில் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, இவர்கிட்ட பேசி நின்றனே தவிர இன்னொரு கையை அப்படியே லைட்டாக அந்த ஆரன் மறைச்சி வச்சுருந்த செய்தித்தாளில் தான் தடவிட்டு இருந்தது. இவர்கிட்ட கொஞ்சம் கேப் கட்சவுடனே கடைன்னு அதை பிரிக்க ஆரம்பித்தேன். ஏதோ சாப்பிட பஜ்ஜி போண்டா எடுத்துன்னு வந்துக்கிறான் போலகுது அப்படின்னு அவர் நினச்சிருக்க கூடும். டக்குன்னு என்னை பார்த்தாரு. ஈன்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு சிரிப்பை சிரித்தேன். அவன் வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு லைட்டாக குனிஞ்சு ஹாரனை அப்படின்னு ஊதுனேன். எதிரில் இருக்கிற மனுஷன் எழுதின்னு தான் இருந்தார். நல்ல வேலை அவருக்கு எதுவும் கேட்கல போலகுது. அவர் பர்ஸ்லேருந்து தான் அடையாள அட்டை, சமூக பாதுகாப்பு அட்டை, ரேஷன் கார்டு அட்டை எல்லா அட்டையும் எடுத்து அதுலேருந்து ஒவ்வொன்றா பார்த்து எழுதிந்தார். அவர் கவனம் அவருக்கு கஷ்டம். அந்த மாதிரி லோன் கிடைக்கணும் இல்லையா, ஒரு சின்ன தப்பாச்சுனாலையும் நாங்கள் அலைய விடுவோம் இல்லையா, அந்த பயம் வேறு அவருக்கு. நான் சுத்தமுத்தும் என்னோடய ஆஃபீஸை பார்த்தேன். எல்லாம் பென்ஷன் வாங்க வந்தவங்க, டெபாசிட் போட வந்தவங்க, பேர் மாற்ற வந்தவன், டேட் மாற்ற வந்தவன், ஆளை மாற்ற வந்தவன், நகை கடைக்கு வந்தவன், அடைக்க வந்தவன், ஃபோன் நம்பர் மாற்ற வந்தவன், எத்தனை ஆட்கள் எல்லாம் அவன் வேலையில் மூழ்கி இருந்தானுங்க. ஒரே கசகசன்னு சத்தம். நான் இந்த ஆளை கொஞ்சம் பார்ப்பேன். அப்படியே டேபிளுக்குள்ளே குறிஞ்சு என்னுடைய ஆத்மனின் பசி தீர என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அடங்கிய ஒளியை எழுப்பிட்டு இருந்தேன். அந்த ஒரு ரகசியத்தன்மையில் கூட ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. இந்த ட்ரெயின்லலாம் புகைப்பிடிக்காதீர்கள் அப்படின்னு எழுதி போட்டிருந்தா மரவா நம்ம போயிட்டு அந்த கதவாண்டியோ அல்லது நாத்தடிச்ச பாத்ரூம் ஆண்டியோ போய் நின்று இந்த டிடிஆர்லாம் வந்துடக்கூடாதா, எவனும் இந்த பேசஞ்சர்லாம் நம்மளை பார்த்து முறைக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போயிட்டு ரகசியமாக நம்ம புகைப்பிடிப்போம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சில்லன பதட்டமான சந்தோஷமான ஒரு அனுபவத்துக்கு நான் ஹாரன் இசைப்பதுனால ஆளாயிட்டு இருந்தேன். இந்த சோடாக்காரர் வேற ஃபார்மை கசக்கி முழுங்கிற மாதிரி கண்ணு கிட்ட வச்சு பார்க்குறாரு, தூரம் வச்சு பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, அதில் ஒவ்வொரு வரைக்கும் 4 கேள்வி கேட்குறாரு. இந்த ட்ரெயினில் ட்ரம் அடிக்கிறவங்க கூட யாராவது பார்க்குறாங்கன்னா அடுத்த பெட்டிக்கு போயிடலாம். என்ன மாதிரி இந்த ஆரன் இசைக்கிற கலைஞனுக்கு என்னங்க வழி, வேலையை விட்டு எழுந்து போயிட முடியுமா? அது சாத்தியம் இல்லை தானே, உங்களுக்கே தெரியும்ல. நான் எவ்வளோ நேரம் தான் கஷ்டப்பட்டு கீழே வச்சு ஊதினுக்கிறது, இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. இந்த சோடாக்காரன் வேறு முன்னாடி உட்காந்துக்கிறான். யாருக்காச்சும் என்னோடய ஃபீலிங்கும் என்னோடய தவி படபடப்பும் இசைக்கணுங்கிற அந்த வேட்கையும் யாருக்காவது ஒருத்தருக்காவது புரியுதா உங்களுக்கு? என்னை பற்றி யாராவது கவலைப்படுறீங்களா? அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு மற்றவங்களை பற்றி கவலை பண்ணோம்? கீழே வந்து பேப்பர்லாம் உருவி போட்டு ஹாரனை வெளியெடுத்தேன். தைரியமாக கம்பீரமாக ஒரு நாதஸ்வர கலைஞர் நிமிர்ந்து உட்காந்து அடி வயிற்றுலேருந்து ஊதுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை விட ஒரு படி ஆனந்தத்தில் ஒரு விடுதலை உணர்வில் ஹாரனை வாயில் வச்சு ஒரு ஊதனம் பாருங்க. என்னோட முன்னாடி உட்காந்த சோடாக்காரனோட நர முடி அப்படியே பறந்து அவன் திடுக்கிட்டு தமானு எந்திரிச்சு நின்று சுதாரிச்சுக்கிட்டு ஒரு கவித்துவமான ஒரு சிரிப்பை கஷ்டப்பட்டு வர வச்சுக்கிட்டு, இது உன்னுடைய குழந்தையோடதா? எனக்கு என்னுடைய ஆர்ஜன் பற்றி தப்பாக பேசினாலையும் பரவாயில்ல, ஆரன் பற்றி இப்படி கேட்டவுடனே சொல்லுன்னு ஆயிடுச்சு. எனக்கு குழந்தைங்களாம் இல்லை அப்படின்னு சற்று கடுமையாகவே பதில் சொல்லிட்டேன். உள்ளுக்குள்ளார எவ்வளோ கடுப்பாக இருந்தாலையும் வாடிக்கையாளர்கிட்ட வெளியில் கடகடன்னு சிரிக்கணும் இல்லையா. காலங்காலமாக அப்படி தானே எங்களை ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த எல்லையை மீறிட்டேன். இது என் குழந்தையெல்லாம் இல்லை, என்னோட தான். எனக்கு எப்போ விருப்பமாக இருக்கோ அப்போ எடுத்து வாசிப்பேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சத்தமாக அதை ஊதுனேன். இந்த வாட்டி கொஞ்சமாக இல்லை, 1 நொடி 2 நொடியெல்லாம் இல்லை, 1 நிமிஷம் தன்னை மறந்து வாசித்தேன். டக்குன்னு ஏதோ ஒன்று என் கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருந்தது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. அவசரப்பட்டே குமாரே அப்படின்ற ஒரு டைலாக் எங்கேருந்தோ எழுந்து வந்தது. நான் மெதுவாக எழுந்து வெளியே பார்த்தேன். இந்த 1 நிமிட வாசிப்புக்கான ஆஃபீஸில் விளைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நான் சேரை விட்டு எழுந்து சுற்றியும் பார்த்தேன். என்னோட கேபின் கண்ணாடியால் முழுக்க கவர் பண்ணப்பட்டது தான். வெளியில் கடன்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம். வங்கியோட மொத்த ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் என்னை திருப்பி என்னைய குருன்னு பார்க்க ஆரம்பிச்சிது. கச ஒளியெல்லாம் கிரிக்கெட்டில் கடைசி பாலில் 6 அடித்தா அந்த பால் பறக்கிற 1 நொடிக்கு ஒரு சின்ன அமைதி உருவாகும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்த அமைதி. அது 1 நொடி தான். உள்ளேருந்து ஒரு கை தொண்டையை பிடிச்சி இருக்குச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, மெதுவாக அந்த கை விலக ஆரம்பிச்சிது. கடவுள் விட்ட வழிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரன் எடுத்து உற்சாகமாக ஊத ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மொத்த வங்கியும் இப்போ என்ன தானே பார்த்துட்ருக்கு. இப்படி ஒரு ஆடியன்ஸ் யாருக்கு கிடைக்கும்? சுவாரஸ்யமாக எனக்கு தெரிந்த மந்திரஸ்தாய், மத்தியஸ்தாய், மேல் ஸ்தாயின்னு எல்லா ஸ்தாயிலையும் டெலிவரி பாய் மாதிரி கண்ணா அப்படின்னா நான் புகுந்து வண்டியை ஓட்டி உச்சஸ்தாயில் சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி என்னுடைய இசைத்திறமையை என்னால் கட்டுப்படுத்த முடியலையோ என்னையும் என்னால் கட்டுப்படுத்த முடியல. அந்த அறையை விட்டு வெளியே ஓடி வந்தேன். இந்த எம்ஜிஆரோட படத்தில் பிபி ஊதிக்கிட்டே டான்ஸ் ஆடுவார்ல, அந்த மாதிரியான ஒரு உற்சாகம். நடனம் ஆடிக்கிட்டே ஒரு மான் போல துள்ளி குதித்து பணம் கொடுக்குற கவுண்டரில் ஏறி இடுப்பை வளைச்சி உச்ச நாதத்தை பிச்சு எரிஞ்சேன். கவுண்டரில் காசு கொடுக்க கையை வச்சுருந்தவங்கலாம் படக்குன்னு கையை உருனாங்க. அந்த கவுண்டரில் ரொம்ப நாளாக உட்காந்துருந்த மேரி அக்கா கூட எழுந்து பயந்து ஓடி ஒழிஞ்சாங்க. இந்த மாதிரியான ஒரு ஈடு இணையற்ற இசை நிகழ்ச்சிக்கு நான் தான் நாயகன் என எத்தனை பேர் கவனிச்சிட்ருக்காங்க. இத்தனை நாள் யாரும் மற்ற வெற்ற அறையில் வாசித்து கொண்டிருந்த எனக்கு இத்தனை ரசிகர்களா? இங்கு நான் தானே நாயகன். வெறி எனக்கு ஏறிக்கொண்டே சென்றது. ரசிகர்கள் ரசித்திருந்தா கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் அவங்க முகத்தில் இருந்த அந்த திகில் கலந்த ஒரு குழப்பமான மனநிலைமை எனக்கு இன்னும் உற்சாகம் ஏறி கொப்பளிச்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் இடையிடையே கொஞ்சம் சலசலப்பு உருவாக ஆரம்பிச்சது. இது ஏதோ ஒரு ட்ரில் போலகுதுப்பா, இப்படியெல்லாம் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏதோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க போலகுதுப்பா அப்படின்னு சிலர் குசுக்கிறது எனக்கு என் வாசிப்பு இடையிடையே இருக்கிற அந்த மௌனத்தில் காதில் கேட்க ஆரம்பிச்சது. யோ அதெல்லாம் இல்லைப்பா, இவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக ஏதோ நூதனமாக போராட்டம் பண்ணுறாரு போலகுதுப்பா. இந்த மொட்டை அடிச்சுக்கிறது, கவுன் எடுத்து தலையில் கட்டிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும் போலகுதுப்பா இது. யோ இல்லையா, அவன் பொண்டாட்டி ஏதாவது செத்துருச்சு போலகுதுப்பா, மனநிலைமை கொஞ்சம் சரியில்லாமல் ஆயிடுச்சாட்டிருக்குது. ஆளாளுக்கு இப்படி பேசவே இந்த அபஸ்வரங்கள் என் காதில் விழாமல் இருக்கிறதுக்கு கேப் விடாமல் ஊத ஆரம்பித்தேன். ஒரு பாட்டு கூட இருக்குதுல்ல, மூச்சு விடாமல் பாடுற மாதிரி, அந்த மாதிரி என் நாதம் அந்த ஆஃபீஸ் முழுக்க 4-5 வௌவால்கள் சுற்றி வருவது போல் சுற்றி வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் தான் என் வில்ல அன்சி என்னை நோக்கி வேகமாக தொப்பை இழுத்துக்கின்னு என்னை ஓடி வரதை நான் பார்த்தேன். ஆயிரக்கணக்கானவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கடவுள் அனுப்பிய தூதரைப் போல அவர் விரைந்து வந்து கொண்டிருந்தார். முகம் சிவக்க உரத்த குரலில் எனக்கு கட்டளையிட்டார். நான் அவர் மூஞ்சிக்கு நேராக பிபியை வச்சு உயின்னு ஒரு 4 ரவுண்ட் அடித்து ஊதி காமிச்சேன். நிறுத்துடா முண்டக்கலப்பை. என் சட்டையை பிடிச்சி ஒரு உழுக்குனாரு. இந்த பழைய கசுகின பேப்பர் சுழல் காற்றுல மாட்டிக்கிட்டு காற்று நின்னப்புறம் மெதுவாக ஆடி அசைஞ்சு அப்படியே கீழே தரைக்கு வரும் இல்லையா, என் மனசும் அப்படி தான் டக்குன்னு ஒரு மின் அதிர்ச்சிக்கு உள்ளாகி களைச்சி போய் அப்படியே சொங்கி அவர் மேலேயே அப்படியே சாய ஆரம்பித்தேன். திருப்பி சட்டையை பிடிச்சி உலுக்கி மேனேஜர் ரூமுக்கு வாயா அப்படின்னு பிடிச்சி தரன்னு என்னை இழுத்துன்னு போக ஆரம்பித்தார். அதற்கு பதில் சொல்கிற மாதிரி ஹாரன் எடுத்து அதிலே சிரித்து காமிச்சேன். அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போய் நின்றுட்டு இருந்த என்னுடைய ரசிகர்கள் கொல்லுன்னு சிரிச்சது அன்சியை முட்டாள் மாதிரி ஆக்கிருச்சு. நெஞ்சு நிமித்தி மிடுக்காக இருந்தவர் கொஞ்சம் கூனி குறுகி தான் போயிட்டார். அந்த பழைய மிடுக்கு இப்போ இல்லை. அந்த ஹாரனை என் கையிலிருந்து பிடுங்க முயற்சி பண்ணார். ஒரு தேவதையின் லாவகத்தோடு அவர்கிட்டருந்து விடுவித்து கொண்டு எனக்காக சிரித்து ஆதரவளித்த என்னுடைய ரசிகர்கள் மத்தியில் மறுபடியும் குதித்தேன். என்னுடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக மறுபடியும் ஒரு உற்சாக ராகத்தை எடுத்து அத்தனை பேர் மேலும் புனித நீர் போல வீசி எறிஞ்சேன். அன்சி படபடப்பின் உச்சத்துக்கே போய் அவரும் என்ன மாதிரியே ஆயிட்டாரு. என்ன பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியல. என்னை எப்படியாவது பிடிச்சு நிறுத்தி ஆகணும். அவர் தொப்பை மூட்டையை ஏற்றி கட்டிக்கொண்டு ஒரு சேர் மேலே காலை வச்சு கவுண்டர் மேடை மேலே ஏறி தலைகீழா விழுந்து கையை காலை உதச்சிக்கிட்டதெல்லாம் எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஆனால் அட்ரினல் ஊறி சட்டனை எழுந்து நின்று
ஒரு ஜல்லிக்கட்டு முரட்டுக்காலை என் மேலே தாவி பாயறது மாதிரி என்னை பிடிக்க பாஞ்சு வந்தார். நான் முழங்கையாலே எல்லாரையும் விலக்கி ஓட ஆரம்பித்தேன். அவங்க எல்லாருமே என்னோட ரசிகர்கள் தானே, எனக்கு ஈஸியாக வழி விட்டாங்க. நான் வாசிக்கிறது ஒரு கலாபூர்வமான நிகழ்ச்சின்னா இப்படி ஓடி பிடிச்சி விளையாடுறது அதை விட கலைநயமாக இருந்தது. ஆனால் வங்கி ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்கள் மத்தியிலையும் ஒரு சின்ன பயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. குழந்தையோடு நின்றிருந்த ஒரு பெண்மணி குழந்தையை பாதுகாக்கும் விதமாக அதை தன் மார்போட இன்னும் இறுக்கி கட்டி அணைச்சிக்கிட்டா. இந்த கலோபரமான ஒரு நிகழ்வை பயன்படுத்தி ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுருந்த பெண்ணெல்லாம் எடுத்து நைஸாக பேக்கெட்டில் போட்ட ஆட்களையும் நான் பார்த்துக்கிட்டே தான் ஓடுனேன். நான் ஓடுனதில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளாரே ஒரு சின்ன கைகலப்பும் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்குகின்ற அந்த சத்தங்களும் சேர்களும் பேப்பர்களும் ஃபைல்களும் பறக்கின்ற அற்புதமான காட்சிகளையும் நான் பார்த்துக்கிட்டே ஓடிட்டே இருந்தேன். ஒரு வயசான அம்மா என் மீது சாபம் போடுறதையும் நான் பார்த்துட்டேன். அந்த கலவர பூமியில் ரோசாப்பூ மாதிரி நின்றுட்டு இருந்த ஒரு இளம் பெண்ணுடைய கண்ணில் ஒரு பீதி கலந்த குழப்பம் நிறைவதை நான் ஒரு கணத்தில் பார்த்தேன். அப்போது சின்ன ஒரு தடுமாற்றம், அப்படியே கால் தடுக்கி கீழே விழுந்தேன். என் மேலே எத்தனை பேர் விழுந்து பிடிச்சானுங்கன்னு எனக்கு தெரியறதுக்குள்ளார என்னுடைய சுய நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சது. நான் விழித்து எழும்போது கண்ணீர் பொய்களும் சோடா பாட்டில்களும் மருந்து செருப்புகளும் என்னை சுற்றி இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். போலீஸ்காரர்கள்லாம் என் கண்ணில் பட்டாங்க. கலவரத்தை அடக்கிய பெருமிதமும் சாந்தமும் அவங்க முகத்தில் தென்பட்டது. நான் மெதுவாக எழுந்து உட்காந்தேன். பிரஞ்சையின் முதல் எண்ணத்தில் என்னுடைய ஹாரன் எங்கே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த கலவரத்துலேயும் அதை நான் இறுக்கி என்னோட மார்பில் அணைச்சிட்டு தான் இருந்தேன். வாடிக்கையாளர்கள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அந்த அலுவலகமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்பி போனப்புறம் வீடே ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் களைச்சி போட்டு அலங்கோலமாக இருந்தது. நம்ம அஞ்சு தான் வெறி பிடித்த மாதிரி யாராருக்கோ ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபோனை டப்புன்னு வச்சுட்டு விறுவிறுன்னு வெளியே நடந்து போனார். நான் மெதுவாக எழுந்து ஒரு சேரில் உட்காந்து நிமிர்ந்து பார்க்குறதுக்குள்ளே என்னோடய டிஸ்மிஸ் ஆர்டர் என் மூஞ்சிக்கு நேராக நீட்டப்பட்டது. என் வங்கி எல்லாத்துலேயும் ஸ்லோ தான், நியாயமாகவும் நடந்துக்கிட்டானுங்க. எனக்குரிய பாக்கி பணம் செட்டில்மெண்ட்டு எல்லாமே என் கையில் திணிக்கப்பட்டது. ஒரு கையில் ஹாரன், ஒரு கையில் பாக்கி பணம், ரெண்டுத்தையும் மார்போடு வச்சுக்கிட்டு மெதுவாக நடந்து வங்கியை விட்டு வெளியே வந்தேன். திங்கட்கிழமையின் முன் மத்தியான வேலை இந்த தெருக்களையும் இந்த மக்களையும் இந்த உலகமும் எப்படி இருக்குன்னா பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இறங்கி தெருவில் நடந்தேன். ஏதோ வித்தியாசமாக இருந்தது. இதுவரை பார்க்காத மனிதர்கள், இதுவரை பார்க்காத தெரு, இதுவரை பார்க்காத கடைகள், என்னென்னமோ என் கண்ணில் புதுசாக தென்பட்டது. இரவு 7 மணி வரை அப்படியே நான் சுற்றி அலைஞ்சேன். இப்போ நான் ஒரு சுதந்திர மனிதன். எந்த கட்டுப்பாடும் எனக்கு இல்லை. இப்போ நினச்சேன்னா இந்த ஹாரன் எடுத்து அதில் சுதந்திர காற்றை என்னால் நிரப்ப முடியும். ஆனால் எனக்கு ஏனோ அது தோணவே இல்லை. என்னோடய வீட்டை நோக்கி நான் நடக்க ஆரம்பித்தேன். அங்கே ஒரு பெரிய மைதானம் என் கண்ணுக்கு பட்டது. அந்த மைதானத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அங்கே சிறுவர்கள் கூச்சலிட்டு விளையாடி கொண்டிருந்தாங்க. விளையாடுவதே கூச்சலிடுவதுக்கு தானா? நான் அதை கடந்து போகும்போது தூரத்தில் ஒரு ரயில் போகிறத பார்த்தேன். அதனுடைய சின்ன விசில் எனக்கு ஏதோ உணர்த்தியது போல் இருந்தது. ஹாரன் எடுத்து வாயில் வச்சு 2-3 முறை ஊத முயற்சி பண்ணேன். என்னால் அதை வாசிக்கவே முடியல. அதன் மேல் எனக்கு இருந்த அத்தனை ஆசையும் போய்விட்டது போல தோணுச்சு. பாலத்திலிருந்து கீழே பார்த்தேன். ஒரு பூனை என்னையே சந்தேகமாக பார்த்துட்டே இருந்தது. அதை நோக்கி இந்த ஹாரனை எடுத்து வீசி எறிஞ்சேன். அது தம் மீது படாதுன்னு பூனைக்கு தெரிஞ்சிருக்கு. அங்கே தான் நின்று என்னையே பார்த்துட்டு இருந்தது. ஹாரன் கொஞ்சம் தள்ளி ஒரு புதரில் போய் விழுந்தது. பின்னாடி அதை யாரோ எடுத்துக்கிட்டாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. நான் மௌனமாக நடக்க ஆரம்பித்தேன். ஹாரனுடைய ஒலி எனக்கு இப்போ கேட்க ஆரம்பிச்சது. அந்த ஒலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சது. அது குறைஞ்சி இல்லாமல் போகிறதுக்கு 2 நொடிகளுக்கு முன்னாடி தான் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. எலி போன்ற ஒரு மெக்சிகன் நாயை கையில் பிடித்து கொண்டு ஆண்கள் அணியும் சட்டை அணிந்து வந்து கொண்டிருந்த மதியா லெஜெண்ட்ராவை நான் திரும்பவும் பார்த்தேன். ஹாரன் ஒளி இப்போது முற்றிலும் மனதிலிருந்து நின்று விட்டிருந்தது. நானும் நின்று கண் விரிய மனம் நிறைய அவளை பார்த்து கொண்டிருந்தேன். முற்றம்.